இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறன், சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அவ பெரிய ஃப்ராடா இருக்கா டாக்டர். கர்ப்பமே இல்லாம கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கா. அவளால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எங்க குடும்பத்துல. நடிச்சே எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டா. விடுங்க மாறன், டெஸ்ட் ரிசல்ட் நாளைக்கே வந்துடும். அவங்க கர்ப்பமா இல்லையாங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். நீங்க உங்க சைடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது உங்களுக்கு ஃபேவரா தான் வரும்னு நினைக்கிறேன். வரணும் டாக்டர். வந்தாதான் அவ முகத்திரையை கிழிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும். ம் ம். ஏய், என்னாச்சு? வீரா, ம்? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. சரி. என்ன எந்த கேள்வியும் கேட்காம ஓகேங்கிறா? ஐயோ, அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஒரு நிமிஷம். ம்? என்ன? நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு எதுவுமே கேட்காம பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு 1000 வேலை இருக்கும்பா. அது எதுக்கு தேவையில்லாம நோண்டணும்? நீ கிளம்பு. இல்ல, புருஷன் எங்க போனாலும் எங்க போறேன்னு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாம போனா ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவ. ஏன், நீ எதுவும் தப்பு பண்ண போறியா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. புருஷன் மேல நம்பிக்கை இருந்தா காரணம் கேட்க தேவையில்ல. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. கிளம்புடா. நீ பார்க்க வேண்டிய ஆளு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. கிளம்பு. யார சொல்ற? நீ யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னல. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ என்ன வேலையா போற? ஒருத்தரை பார்க்கணும், ஃப்ரெண்டு. ஓ, நம்ம கடை விஷயமா. அதத்தான் நானும் சொன்னேன். கிளம்பு. எனக்கு நிறைய வறுமை கடன் கஷ்டம்னு இருக்குங்க. அதனால எனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இதுல இருந்து விளையிடுனா நானும் பொழைக்க வேணாமா? அதுக்கு என்ன பண்ணுங்கிற? அதுக்கு ஒரே ஒரு தடவை கடைசியா ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து செட்டில் பண்ணிருங்க. நானும் வீடியோலாம் மொத்தமா டெலீட் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன். கோச்சுக்கிறாதண்ணா, எனக்கு வேற வழி தெரியலண்ணா. இப்ப நீங்க என்ன கொன்னு போட்டாலும் இங்க இருந்து என்ன வெளியில போக விடாம தடுத்தாலும் அந்த வீடியோ சேஃபா ஒரு இடத்துல இருக்குண்ணா. அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. நான் உன்னை மிரட்டினா சைலண்டா நீ என்ன மிரட்டுற? சேச்சே, உங்களை மிரட்டலண்ணா, இதுல இருக்கிற பிரச்சனைய சொன்னேண்ணா. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கேஸ் உங்களுக்கு 10ஓட 11ஆ இருக்கலாம். ஆனா இதுதான் சார் எங்களோட லைஃப். இந்த உண்மை தெரிஞ்சா எங்க குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைகள் சரியாகும். உங்களை பத்தி நான் வெளியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். போலீஸால யூகிக்க முடியாத கேஸ் எல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் இந்த கேஸுக்கு உங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த கேஸும் எனக்கு முக்கியம்தான். இன்னைக்கு பல கேஸை முடிச்சு நல்ல பேரோட இருக்கிறதுனால தான் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. அந்த பேரை நான் காப்பாத்துவேன். நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. போயிட்டு வாங்க. இவன் என்ன பண்றாங்க? நம்ம எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்க சுத்திட்டு இருக்கா? ஆமா, இவளுக்கு பயந்து நான் ஏன் ஒளியணும்? மாறா, பயந்து ஒளிஞ்சனா உன் மேல டவுட் வந்துடும். கேஸ்ட்ரோல பிஹேவ் பண்ணு. இவன் மட்டும் எங்க போறான் வரான்னு சொல்ல மாட்டான். நாம மட்டும் எதுக்கு பயப்படணும்? நாம என்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? கேஷுவல் கேஷுவல். ஏய், நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னல? ஆமா, நான் எனக்கு இங்க ஒரு வேலையா வந்தேன். நீ என்ன பண்ற இங்க? நான் இங்கதான் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என்ன வேலை இங்க? நானா, நான் புக்கு வாங்க வந்தேன். புக்கா? கையில புக்கவே காணோம். ஆமா, இந்த பில்டிங்ல புக் வைக்கிறாங்களா? உனக்கு தெரியாதா? கீழே பெரிய கவுண்டரே இருக்குதாமா. நான் இந்த பில்டிங் ஃபுல்லா சுத்தி இருக்கேனே, ஒரு புக் கடை இல்லையே.
இல்லையா ஆஹா. இங்கதான் எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க, அதனால தான் தேடி வந்தேன். ஒருவேளை அட்ரஸ் தப்பா கொடுத்திருப்பாங்க. ஆமாமா. ஆமா, நீ யார பார்க்க வந்த? நான் யாரையும் பார்க்க வரல. அது இல்லையே, நீ யாரையோ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்த. ஆமால, பார்க்க வந்தேன். வர்ற வழியில பசிச்சுதா, அதான் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு சாப்பிட்டு போலாமேன்னு இந்த பக்கம் வந்தேன். சாப்பிட்டு போலான்னு இங்க வந்த. ஆ. ஏங்க இருக்கு. இந்தா. இல்ல இல்ல, நீ சாப்பிடு, பரவாயில்ல, எனக்கு பசிக்கல ஒண்ணும். நீ சாப்பிடு. நல்லா இருக்கும், சாப்பிடு. ம். ம். போலாமா? ஆ. இவங்க எல்லாருமே நியூ கிளைண்ட்ஸ்டா. வணக்கம். உங்ககிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே சார், இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். டெலிவரி பண்ணிடலாம். கொடுத்ததுக்கு பாத்துக்கலாம். ஓகே. சரி ஓகே ராகவன். ஓகே, தேங்க் யூ சார். சரி. தேங்க் யூ. அதெல்லாம் கரெக்ட்டா கொஞ்சம் கொடுத்துருவோம். கிளம்புறோம். வாங்க போலாம். ஓகே சார். டெலிவரி சீக்கிரம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகேவா? வீரா, ஆ, நீ முதல்ல கடையை திறந்து வியாபாரத்துக்கு ஆ, வா, சரி, சரியா? நம்ம இப்போ, திறக்கிறேன். இப்போ. வா மரா. டேய், நீ என்ன ஐடியால இருக்க? என்னடா? வீட் எதிர்த்து தனியா பிசினஸ் பண்ண வரேன்னு வந்த. சின்ன கடையா இருந்தாலும் உங்ககிட்ட பொருள் தரமா இருக்குன்னு 4 பேர் வாங்க வராங்க. அந்த கஸ்டமர் பார்த்து பேசுறது இல்லையா? அதான் பேசிட்டமேடா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாறா. என்னைக்குமே பிசினஸ் பண்ற நம்ம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணலாம். கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ண கூடாது. இது அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். எப்படி அதெல்லாம் மறந்துட்டு உன்னால இருக்க முடியுது? டேய், என்ன என்ன பண்ண சொல்ற இப்ப? அதான் வந்துட்டேன்ல, பேசிட்டோம்ல. இல்ல மாறா, உனக்கு பிசினஸ்ல அக்கறையே இல்ல. எப்ப பாரு எங்கேயாவது சுத்திட்டே தான் இருக்க. நானும் கொஞ்ச நாளா உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாதி நேரம் நீ கடையில இருக்கிறது இல்லடா. தொழிலை தாண்டி உனக்கு என்ன பிரச்சனை? டேய், இங்க புரியாம பாரு. பேசாதடா. என்னைக்குமே நம்ம செய்யற வேலை தான் நம்மளை காப்பாத்தும். வேற எதுவும் நம்ம கை கொடுக்காது. அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. சும்மா வீரப்பா சவால் மட்டும் விட்டா பத்தாது. சரியா தொழில் பண்ணவும் தெரியணும். டேய், நான் என்ன நிலைமையில இருக்கேன்? சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காதடா. டேய், வாய் மூடுடா. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு உன்னை காப்பாத்த தான் தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். போதுமா? டேய், என்னடா சொல்ற? ஆமா, நம்ம அன்னைக்கு விட்டு வச்ச மிச்சம் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா அந்த நாதரிகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அப்ரூவர் மாதிரி பேசியிருக்க. அவன் அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவன் நல்லா சமாளிக்க வேணாம். சும்மா பிசினஸ் பிசினஸ்ன்ட்டு. பிசினஸ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உன் லைஃப் அந்த மாதிரியா? போய் வேலையை பாரு போ. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். மாறா, நீ என்னடானா அந்த நாதரிகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அப்ரூவர் மாதிரி பேசியிருக்க. அவன் அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான்.